யார் யாருக்கு உயிரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோமா என்ற காரியத்தை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா எல்லாமே விசுவாசம் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தை நான் திணிக்க முடியாது. விசுவாசிங்கள் என்று சொல்லதான் முடியும். ஏனென்றால் காணாததை விசுவாசிக்க வேண்டும். காணாததை விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்கள். அப்ப காணாத விசுவாசிக்க சொன்னா உங்களுக்கு மென்டல் மாதிரி தெரியும். எப்படி தெரியும்? இந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த காலியா இருக்கிற சேர்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? காலியா தானே இருக்கு. எதை வச்சு சொல்றாரு இவரு? அதுபோலதான் விசுவாசம் என்பது காணாததை காண முடியாததை சொல்றதை காட்டிலும் காண முடியாததை நம்புவது, காண முடியாததை விசுவாசிப்பது. கண்டாதான் விசுவாசிப்ப, அப்புறம் அதுக்கு பேர் விசுவாசமே இல்லை. கண்டு விசுவாசிப்பது விசுவாசமே இல்லை. ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சரியா பாட்டுங்க. போயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரிழந்து விட்டார்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க உயிரிழந்து விட்டார்களா? உயிரிழந்துட்டாங்க. இப்ப நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோமா? எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம்? வருகை வந்து விட்டதா? இயேசு கிறிஸ்து வந்து விட்டாரா? இயேசு கிறிஸ்து 3 முறை வருகிறார். முதலாவது 3 முறை. முதலாவது கன்னி வயிற்றிலே நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, சபையை மீட்டுக் கொள்ளும்படியாக. இரண்டாவது சபையை ஏற்றுக்கொள்ளும்படியாக. மூன்றாவது மணவாளனும் மணவாட்டியும் ராஜாவும் ராணியுமாக இந்த உலகத்திற்கு வருகிறார். மொத்தம் வருகை 3 வருகை. மொத்தம் எத்தனை வருகை? 3 வருகை. முதல் வருகை முடிஞ்சிச்சு. கன்னி வயிற்றிலே இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக, உலகத்தை அல்ல, சபையை, மணவாட்டியை, சபையை மீட்கும்படியாக முதலாவது வந்தார். நல்லா தெரிஞ்சுங்க. முதலாவது இருக்க வந்தார். கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். இரண்டாவது சபையை எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு வந்தார்? சபையை ஏற்றுக்கொள்ளும்படியாக, சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக, சபையை ஏற்றுக்கொள்ளும்படியாக, சபையை அவருடைய மனவாட்டியை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். அதுதான் புத்திர சுவீகாரம். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சபையை ஏற்றுக்கொள்வது. சபையை ஏற்றுக்கொள்கிறார், மனவாட்டியை ஏற்றுக்கொள்கிறார். இது இரண்டாவது ஏற்றுக்கொள்ளும்படியாக. மூன்றாவது, நல்லா போய் எப்ப தூக்கத்தில் கேட்டாலும் கரெக்டா சொல்லணும். மூன்றாவது மணவாளனும் மணவாட்டியுமாக, மணவாளன் ராஜாவாகவும் மணவாட்டி ராணியுமாகவும், ராஜாவும் ராணியுமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வருகிறார். அப்படிதானே? மொத்தம் 3 வருகை. இப்ப முதல் வருகை எல்லாத்துக்கும் தெரியும். அது ஸ்தாபனத்துக்காரன் கூட ஒத்துக்குவான். முதல் வருகை கல்வாரி சிலுவையிலே வந்து ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொள்ளும்படியாக முதலாம் வருகை வந்து விட்டது. இரண்டாம் வருகை ஏற்றுக்கொள்ளும்படியாக. இரண்டாம் வருகை ஏற்றுக்கொள்ளும்படியாக. உங்களை ஏற்றுக்கொண்டாரா? உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம்? உங்களை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம்? நான் எதை வச்சு நம்புறது?
உங்களை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் எவ்வாறு நம்புவது? ஏற்றுக்கொண்டார் என்பதை நம்பணும்னா நீங்கள் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக தான் தேவன் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப உங்களை ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள். அது இரண்டாவதாக ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார். அந்த ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்ததா இப்பொழுது எப்படி அநேகர் அந்த ஏற்றுக்கொள்ள வர்றது கூட கண்ணால பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. முதலாம் முறையை கண்ணால பார்க்கணும் எதிர்பார்த்ததுல தப்பு இல்லை. அதுவுமே முதலாம் முறை வந்தவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், உயிர் தந்தவன தோமா பார்த்து என்ன சொன்னாரு? கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்ப உயிர் தந்ததுக்கு அப்புறமே அவர் காணாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்ப இரண்டாம் வருகை ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய வருகை. உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்களை அவர் அங்கீகரிக்க. ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? அங்கீகரித்தல். உங்களை அவருடைய நேச குமாரனாக ஏற்றுக்கொள்ளுதல், உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுதல். அந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதுதான் ரகசிய வருகையாய் திருநிப்போல் வரக்கூடிய வருகையா இருக்கிறது. ஏன்னால் அது எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையிலே ஏற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு தலைமுறைகளிலும் தேவன் தனித்தனியாக ஏற்றுக்கொள்கிறார். உங்களை ஏற்றுக்கொண்ட காலம் வேற, இவரை ஏற்றுக்கொண்ட காலம் வேற, அவரை ராஜேஷ் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஏற்றுக்கொண்ட காலங்கள் வித்தியாசப்படுகிறது. ஆகையினால்தான் இது ரகசிய வருகையா இருக்கிறது. பகிரங்க வருகை கண்ணால் பார்க்கக்கூடிய வருகையா இருந்தால் ஒரே டேட்டில் நடக்கும். இயேசு கிறிஸ்து ஒரே டேட்டில் கன்னி வயிற்றிலே பிறக்கும் பொழுது அது உலகமே அறிந்து கொள்ளத்தக்கதாக பிறந்தார். ஆனால் எவ்வளவு பேர் அறிந்து கொண்டார்களோ, ஆனால் கன்னி வயிற்றிலே அவர் பிறந்தது, மாம்சத்திலே வெளிப்பட்டது ஈஸியாக அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் உங்களை அபிஷேகிக்கிற வேலைதான் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களை ஏற்றுக்கொண்டார் என்றால் உங்களை அபிஷேகித்திருக்க வேண்டும். உங்களை பரிசுத்த ஆவினால் அங்கீகரித்திருக்க வேண்டும். யார் யார் பரிசுத்த ஆவி பெறவில்லையோ, பரிசுத்த ஆவி பெறவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. பரிசுத்த ஆவி பெறவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். உங்க மனசுல குற்ற உணர்வு, தவறு செய்யும் போது குற்ற உணர்வு இருக்கும். பரிசுத்த ஆவியால் பிறந்திருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை, தவறு செய்து தூசியத்தை விட்டுட்டு போய்கிட்டே மாதிரி தவறு செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த உணர்வே இருக்காது. பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை, எதுவுமே அந்த உணர்வே இல்லாதபடி அப்படின்னு அசட்டை செய்வார்கள். அதிலிருந்து அவர்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். குற்ற உணர்வு மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அவர் வந்தாதான், உங்களுக்குள்ள வந்தாதான் மனசாட்சியில குத்துண்டவர்களாய் உங்களை உணர்த்துவார். பரிசுத்தாய் பெறலன்னா, நீங்கள் பெற்ற பரிசுத்தாவியை உங்களை சகல சக்தியில் போய்த்து வழிநடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தாவி பெறவில்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, பரலோகத்துக்கு போக முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இரண்டாம் வருகை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வருகிறார். உங்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்? ஒரு வீட்டில் உங்களை ஏற்றுக்கொண்டா எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க எவ்வாறு உங்களை ஏற்றுக்கொள்வார்? ஆண்டவர் சொன்னார், நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு போங்க, அவங்க ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு சத்தியத்தை பேசுங்க. இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தை, அது உங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் அவங்களுக்கு பிரயோஜனங்கள் இருக்காது. வரும்போது காலோட தூசியா தட்டிட்டு வாங்க. அப்ப ஒருவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்றால் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்? அவருடைய வீட்டில் உங்களை இன்வைட் பண்ணணும். வீட்டுக்கு யார் வீட்டுக்காக போனீங்கன்னா கதவே திறக்காம வாசல்ல இருந்து பிச்சைக்காரன் சொல்ற மாதிரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வாசல்ல விட்டு கேட்டு அனுப்பி விட்டாங்கன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். யாரா இருந்தாலும் வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உங்களோட அவர்கள் சம்பாதிக்கிற வேலையில அவர்கள் கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம்.
அப்ப இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வருகிறார். இரண்டாம் எதுக்கு வர்றார்? உங்களை ஏற்றுக்கொள்ள வருகிறார் என்றால் எதுக்கு? தன்னுடைய பிள்ளையாக மனவாட்டியாக உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி இரண்டாவது வருகிறார். உங்களை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா? நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா? ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணும். உங்க வீட்டுக்கு அவரை அழைக்க வேண்டும், அவருடைய வீட்டுக்குள்ள நீங்க போகணும். ஆக அந்நாளில் நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள். உங்கள் இருதயமாக வீட்டிலே அவரை ஏற்றுக்கொண்டுதான் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது. பரிசுத்தாவியாகிய முத்திரை அச்சாரம். பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். இரண்டாவது, அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறார். ரெண்டு காரியம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு நீங்க போகணும்னா அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, அந்த வீட்டை நீங்க ஏற்றுக்கொண்டாதான் அந்த வீட்டுக்கு போவீங்க. அந்த வீட்டை நீங்க ஏற்றுக்கொண்டாதான் எல்லாருக்கும் போக மாட்டீங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு நீங்க போறது நீங்க அவங்க ஏற்றுக்கொண்டு போறதுனாலதான். நீங்கள் அந்த வீட்டை ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டு கதவை தட்டுகிறீர்கள், அவரும் கதவை திறந்து உங்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். அப்ப இயேசுக்கு இரண்டாம் வருகை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள வந்த வருகையாக இருக்கிறது. ஆகையினால்தான் இன்னைக்கு அநேக சபைகள் அவர் ஏற்றுக்கொண்ட வருகையை நம்மளுக்கு வானத்தில் ஏற்றுக்கொள்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க? உன்னதத்திலே வானத்திலே நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்று. அப்படி அல்ல. உங்கள் வீடு, இருதயமாகிய வீட்டிலே, உங்கள் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் வருகிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியை தருகிறார். ரெண்டும், நீங்களும் அவரை ஏற்றுக்கொண்டீங்க, அவரை ஏற்றுக்கொள்ள. ரெண்டு பேர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மூன்றாவது வருகையில் தான் ராஜாவும் ராணியுமாக, மணவாளனும் மணவாட்டியுமாக இந்த உலகத்திலே எல்லோரும் பார்க்கத்தக்கதாக வருவோம். அது மூன்றாவது வருகை. இப்ப இரண்டாவது வருகையிலே தெளிவில்லை என்றால் மூன்றாவது வருகை பத்தி நீங்க ஆகல அநேக சபைகள் இன்னும் ஒரே வருகை தான் இருக்கு. இரண்டாவது வருகை என்னன்னு உங்களுக்கு தெரியல. இன்னும் ஒரே வருகை இருக்கு, அது பகிரங்க வருகை. அப்ப இன்னும் ஒரு வருகை தான் இருக்குது அநேக சபைகளுடைய உபதேசம். செவன்த் டே சர்ச்சுக்காரங்கன்னா இன்னும் ஒரு வருகை தான் இருக்குமாங்க. ரகசிய வருகை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். திருநெல்வேலி வரக்கூடியது என்றாலும் திடீர்னு வருவாரு, அதுதான் திருநெல்வேலி வருது. திருன்னு சொல்லிட்டு வர மாட்டான். ஆகையினாலே அவர்கள் மூன்றாவது வருகையை திருநெல்வேலி வரக்கூடிய வருகையில் போர்த்திக் கொள்கிறார்கள். மூன்றாவது வருகை. அப்ப மூன்றாவது வருகை ராஜாவும் ராணியுமாக வரக்கூடிய வருகை அவர்களுக்கு தெரியவில்லை. தீர்க்கதரிசி தான் அநேக செய்திகளில் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். கடைசியா பார்த்த செய்தி இந்த புக்கு படிச்சீங்களா? பதினாலாம் பக்கம் 40 பேராகிராஃப். மூன்று முறையாக உள்ளது. இந்த பிரணாம் கிறிஸ்துக்காரெல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டான். பிரணாம் கிறிஸ்துக்காரெல்லாம் 4 வருகை நீக்கிட்டான். நல்லா சொல்றீங்க. பிரணாம் கும்புறவங்களாம் என்ன அவங்களுக்கு அவன் பிரணாமுக்குள்ள வந்து ஒரு வருகையை சேர்த்துக்கிட்டான். எப்படி? பிரணாமுக்குள்ள வந்தது ஒரு வருகை. பிரணாம் தான் இயேசு, அல்பா ஒமேகா என்று சொல்லிக்கொண்டு பிரணாம் தான் ஒமேகா, இயேசு அல்பா, ரெண்டு பேரும் ஒருத்தர். பிரணாம் தான் இயேசு, இயேசு தான் பிரணாம் என்று சொல்லிக்கொண்டு பிரண்ணாமை தொழுது கொள்கிறார்கள். கேட்டா நாங்க இயேசு ஒன்றும் புறக்கணிக்கவில்லையே, இயேசுதான் பிரண்ணாம் என்று சொல்லிக்கொண்டு பிரண்ணாமுக்குள் 1963 பலமுள்ள தூதனாய் இயேசு கிறிஸ்து தேவன் இறங்கி வந்து முத்திரை உடைத்தாரு அப்படி சொல்லிக்கொண்டு அவர்கள் பிரண்ணாமுக்குள் வந்த வருகை அதை ஒரு வருகையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையினால அவங்க என்ன சொல்றாங்க, புதிய ஏற்பாட்டிலே இயேசு 3 முறை வருகிறான். 3 முறை வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதே மாதிரி செய்த நிறைய செய்தி 3 முறை சொல்றத அவர்கள் தப்பாக பழைய ஏற்பாட்டில் கன்னி வயதில் பிறந்த தனி, அதுக்கப்புறம் 3 முறை வருகிறார் என்று அது பிரண்ணாமுக்குள்ள ஒண்ணு, திருநெல்வேலி வரக்கூடியது, யூதர்க்கு வரக்கூடியது என்று புதிய ஏற்பாட்டில் 3 முறை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால்
மீது வாசிக்கிற வேலை உங்களுக்கு தெளிவாக புரியும். வாசிங்க. கிறிஸ்துவின் வருகை 3 முறையாக உள்ளது. அவர் முதலாவது வந்தது அவருடைய சபையை மீட்டுக் கொள்வதற்காக. முதலாவது வந்தது அவருடைய சபையை மீட்டுக் கொள்வதற்காக. அவருடைய சபையை மீட்டுக் கொள்வதற்காக முதலாவது வந்தார். ரத்தம் சிந்தி ரத்த கிரயம் கொடுத்து மீட்டுக் கொள்வதற்காக அவருடைய ஜனங்களை, அவருடைய பிள்ளைகளை தான், எல்லாரையும் கிடையாது. உலக ஜனங்கள் எல்லோரையும் கிடையாது. நீங்கள் உலகத்தானாக இருப்பீர்கள் என்றால் உங்களை மீட்டுக் கொள்ள வரவில்லை என்ற அர்த்தம். உலக ஆசை, உலக பாசம், உலகத்தன்மை, மாம்ச இச்சைகள், உலக காரியங்கள் எது உங்களுக்குள்ள இருக்கோ அது இருந்து கொண்டே நீங்கள் தேவனை அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர் உங்களுக்குள் வரவும் மாட்டார். சிறு தவறு செய்யலாம். அதுக்கு நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நீங்க என்ன சின்ன சின்ன தப்பு செஞ்சீங்கன்னா பூமியில தண்டனை கொடுத்து முடிச்சிருவார். ஆனால் அவர் வருகை 3 முறை என்பது முதலாவது நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே காரியம். அவர் இயேசு கன்னி வயிற்றில் பிறந்த முதலாவது வந்ததுதான் அவருடைய மனவாட்டியை மீட்டுக்கொள்ள, அவருடைய சபையை மீட்டுக்கொள்ள. உலக மக்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. உலக மக்களுக்கு இதுவும் சம்பந்தமே இல்லை. முதலாவது பெந்தெகோஸ்தேயர் வந்தது 120 பேரை மீட்டுக் கொள்ள முடியாது. உலக மக்களுக்காக அவர் வரல. மோசேயை தேவன் அனுப்பினார். யாரை மீட்டுக் கொள்ள முடியாது? அவருடைய சொந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ள முடியாது. எபிரேய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ள முடியாத மோசையை அனுப்பினார். எகிப்திய ஜனங்களை மீட்டுக் கொள்ள முடியாத மோசையை அனுப்பவில்லை. எகிப்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, வாதை அனுப்பப்பட்டது. அதுபோல்தான் இன்றைக்கு உலக ஜனங்களுக்கும். அப்ப உலகத்திலிருந்து நீங்க பிரிந்து இருக்க வேண்டும். உலக ஜனங்களோடு நீங்க சேர்ந்திருப்பீர்கள், தண்டனை உங்களுக்கும் சேர்ந்து விடும். ஆகையினால்தான் கோசியன் நாட்டில் அவர் தனியாக குடியிருந்தார்கள். அவர் குடியிருந்த பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆகையினால முதலாவது மீட்டுக் கொள்ளும்படியாக வாசிங்க. நல்லா தெரிஞ்சுங்க. தூக்கத்தில் கேட்டாலும் 3 வருகைய புரிந்திருக்க வேண்டும். முதலாவது மீட்டுக் கொள்ளும்படியாக. அடுத்து இரண்டாவது வருகை அவருடைய சபையை ஏற்றுக்கொள்வதற்காக. சபையை ஏற்றுக்கொள்ளும்படியாக. சபையை ஏற்றுக்கொள்ளுங்கிறத, ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? இது எங்க ஏற்றுக்கொள்ளுதல்? உங்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக முத்திரை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அதுக்கு அடையாளமாக, அது நீதியாக எண்ணப்பட்டது. அதுக்கு அடையாளமாக அவருக்கு விருத்த சேதனம் முத்திரை கொடுத்தார். விருத்த சேதனத்தை கொடுத்தார். நான் ஏற்றுக்கொண்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக. இயேசு கிறிஸ்துக்கு நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக வானத்தில் இவர் என்னுடைய நேசகுமாரன். ஏற்றுக்கொள்ளுதல் நீ என் புள்ள அப்படின்னு சொல்றது, வேற ஒண்ணு இல்ல. ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? புத்தர சுவீகாரம். உங்களை தேவன் தம்முடைய பிள்ளையாக மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளுதல், அவர் வாயிலிருந்து அறிக்கையிடுதல். நீங்க அறிக்கை சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஏசப்பா 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 எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க இயேசு அப்பா அப்பா கூப்பிட்ட 1,00,000 தடவை கூப்பிட்டாலும் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் என் மகனின் ஒரு தடவை கூப்பிட்டா போதும். அவர் என் மகனை ஒரு முறை கூப்பிட்டா போதும். அந்த ஒரு முறை என் மகனே என்று அவர் தெரிந்து கொண்டால் அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். அவரை மகனாக மகளாக அவர் ஏற்றுக்கொள்ளுதல். அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு என்ன அடையாளம்? வானத்து சத்தம் வருமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், அன்றைக்கு யோவான் சான வானத்து சத்தத்தை பார்த்தான். இவர் என்னுடைய நேசகுமார், இவ்வளவு ஆத்தமா இருக்கு, பிரியமா இருக்கிறது, அவனுக்கு மட்டும்தான் சத்தம் கேட்டுச்சு, வேற யாருக்கும் கேட்கல. அதே போல மருவமலைக்கு சீசர்கள் 3 பேர்த்த கூப்பிட்டு போனாரு. அங்க அந்த 3 பேர்த்துக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. ஆனா வெளியே நான் உயிர்த்தல் நாள் வர்ற வரைக்கும் இதை வெளியே சொல்லாதீங்க, இதை வெளியே சொல்லாதீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை தேவன் ஏற்றுக்கொண்டது ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக பரிசுத்த புறாவைப்படுகிறார். ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக பரிசுத்தாவை புறாவை. அவர் ஏற்றுக்கொள்ளனா பரிசுத்தாய் வராது. ஏற்றுக்கொள்ளனா பரிசுத்தாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார்னு. பரிசுத்தாய் பெற்றிருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? அடுத்து ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கு அடையாளமா எல்லாரும் தலையாட்டிட்டு ஏற்றுக்கொள்ளலான்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மனசு வருமா? ஏற்றுக்கொண்டார் எல்லாரும் தலையாட்டிடுவீங்க. இங்க உண்மையாக ஏற்றுக்கொண்டால்
உங்கள் மனசாட்சியிலே ஒரு சின்ன தவறு செய்யும் போது குத்தப்படுவீர்கள். உங்கள் மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்தில் இருந்து நீ தப்புன்னு உணர்த்துவார். அதை மீறி தப்பு செய்யும் போது ஒரு தடவை விட்டு வைப்பார், 2 தடவை விடுவார், 3வது தடவை பூமியில அன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் பூமியில உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். நீங்க பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கீங்க, கைவிட்டுருவார். கைவிட்டுட்டார்னா தண்டனை இருக்காது, பூமியில தண்டனை இருக்காது. அப்ப உங்களுக்கு துணிகரம் வந்துடும், இன்னும் துணிகரம் வந்துடும். நான் தப்பு செஞ்சு ஆண்டவர் கண்டுக்கிறது இல்லை அப்படி துணிகரம் வரும்போது துணிகரமான பாவமாக மாறி கடைசியாக உங்கள் நரகத்தை கொண்டு போய்விடும். ஆக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதோ அவர் உங்களை ஏற்றுக்கொண்டாரோ என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருத்தல். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? பரிசுத்தாய் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொண்டிருக்கிறோனோ என்னமோ தெரியாது அப்படி யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சும்மா வெக்கப்படாம கை தூக்குங்க. சந்தேகம் இருக்கா? பரிசுத்தாய் நான் பெறல, பெற்றிருக்கிறேனோ என்னவோ தெரியவில்லை. வெளிப்படுத்தி புரியல, வெளிப்படுத்தணுமா? பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள உள்ள வந்துட்டாரா இல்லையா? எப்படி ரத்தம் தெளிக்கப்பட்டு, பரிசுத்தாவிதான் ஜீவன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ரத்தம். அந்த ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டது, தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள வந்து விட்டது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள, தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இயேசு எல்லாரும் மேலும் தன்னுடைய ரத்தத்தை தெளிப்பதில்லை. அவருடைய ஜனங்கள் மேல் தான், உலகத்தான் மேல கிடையாது, விக்கிரகாராதனை கூட்டத்தாரோடு கிடையாது, அவர் முன்குறிக்கப்படாத ஜனங்கள் மேல் கிடையாது, அழைக்கப்பட்டவர்கள் மேல் கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடன் மாத்திரமே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அந்த சிலருக்கு மாத்திரமே தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அந்த சிலருக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். ஆகையினால தேவன் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். ஆதியாகமம் 1:27 வாசிங்க. இதை வாசி முடிச்சிருங்க. இரண்டாவது வருகையில் அவருடைய சபையை ஏற்றுக்கொள்வதற்காக அவரின் 3வது வருகையில் அவருடைய சபையோடு வருவார். வேதத்தில் எல்லா காரியங்களும் திருத்துவங்களாய் 3களாய் இருக்கிறது, ஆனாலும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறது. நினைவிருக்கட்டும், அவர் முதல் முறை சபையை மீட்டுக் கொள்ளவும். திரும்பவும் சொல்றார், நினைவிருக்கட்டும், மறந்துடாதீங்க. நினைவிருக்கட்டும்னா மறந்துடாதீங்க. அவர் முதல் முறை சபையை மீட்டுக் கொள்ளவும், 2வது முறை சபையை ஏற்றுக்கொள்ளவும், 3வது அவருடைய சபையோடு ராஜா ராணியமாக வருகிறார். 3 முறை தான். எவனா 4 முறைன்னு சொன்னா பிசாசு. ஏனென்றால் தேவன் எல்லாத்தையும் திருத்துவத்திலே வைத்திருக்கிறார். இந்த வருகை 3 முறை தான். 4ன்னு சொன்னாலும் தப்பு, 2ன்னு சொன்னாலும் தப்பு. இப்ப ஒவ்வொரு வருகையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். 2ஆம் வருகை மீட்டுக்கொள்ள வருகிறார், முதல் வருகை மீட்டுக்கொள்ள வருகிறார், 2வது வருகை ஏற்றுக்கொள்ள, மீட்டுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அது நம்மோடு கூட வருகிறார். அடுத்து வர்றது ராஜாவும் ராணியுமாக நம்மோடு கூட வருகிறார். இப்ப நம்ம கடைசி இதை பத்தி பிரச்சனை இல்லை, முதல் இதுவும் பிரச்சனை இல்லை, முதல் இதுவும் கடைசி இதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா நடுவில் உள்ளதுக்கு எதுக்காக வர்ற? நடுவில் ஏற்றுக்கொள்ள, அங்கீகரிக்க, அங்கீகரித்து அடையாளமா முத்திரை கொடுக்கும்படியாக. அப்ப எது முக்கியம்? பரிசுத்தாவி பெறவில்லை என்றால் நீங்கள் சபைக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. பரிசுத்தாவி குறித்து உங்களுக்கு தாகம் இல்லை என்றால் சபைக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. யாருக்காவது திரும்பவும் சொல்றேன், பரிசுத்தாய் பெறவில்லையா? பரிசுத்தாய் யாராவது பெறாம இருக்கிறீங்களா? சந்தேகம் இருக்கா? பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீர்களா? சந்தேகம் யாருக்கு இல்ல இல்லையா? அப்ப எல்லாரும் பரிசுத்தாவே பெற்றிருக்கிறோம். அப்ப எல்லாரையும் அவரு ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். அப்ப ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டார் என்றால் 2வது வருகை வந்து எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார் என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஏற்றுக்கொண்டால் நம்ம எங்க இருக்கோம்? அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார், நம் உள்தறிகள் இருக்கோம், அவரோடு கூட உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்ப அந்த உன்னதமான இடம் மகா பரிசுத்த ஸ்தலம், உள்தறிக்குள் வந்து விட்டோம். அதுக்கு தலைக்கல்லுக்குள்ள நம்ம போயிட்டோம். அன்பு, அந்த அன்பு என்ற கட்டத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். தலைக்கல்லாகி முக்கோணத்துக்குள் வந்துவிட்டோம். ஆகையினால் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம்
பதினாறு வருஷத்தை வாசிங்க. அப்போஸ் 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் வீடு கட்டுகிறவர்களாகிய யார் வீடு கட்டுறா? யார் வீடு கட்டுறா? மணவாட்டி. மணவாட்டி ஆலயத்தை கட்டுகிறாங்க. மணவாட்டி தான் கடைசி காலத்து ஆலயம். ஏற்கனவே ஒரு ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவோட சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு மணவாட்டி தான் கடைசி ஆலயமா இருக்கிறாள். அந்த உண்மையான ஆலயம் மணவாட்டியா இருக்கிறபடினால் வீடு கட்டுகிறவளாகிய உங்களால் நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள். அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் என்று தமிழ்ல போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்குன்னா சீஃப் கார்னர் ஸ்டோன். சீஃப் தலைமையான கல், சீஃப் கார்னர் ஸ்டோன். இந்த வீடு கட்டும்போது அதுவும் அங்கேயும் ஒரு மூளை இருக்கு, இங்கேயும் ஒரு மூளை இருக்கு, 4 மூளை இருக்கு. மூளைக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு இந்த 4 மூளைக்கு தலைக்கல்லாகவில்லை. மேல உச்சியில மேல பிரமிட் மாதிரி கூர்மையா இருக்கும்போது மேலே உள்ள கல், அதான் சீப் கார்னர் ஸ்டோன். அதான் கும்பாபிஷேக கும்பம். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு மேல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது சீப் கார்னர் ஸ்டோன். தமிழ் வேதாகமத்தில் மூளைக்கு தலைக்கல்னு போட்டிருக்கு. அது எந்த மூளை? ஆனா சீப் கார்னர் ஸ்டோன் என்ன அர்த்தம்? மேல் மூளை, இதுக்குள்ள மேலான உயரமான உன்னதத்தில் வைக்கக்கூடிய கல். ஒரு கட்டடம் முடிஞ்சு கடைசி கல், உயரமான கல், மேலா கடைசியா வைக்க கல்லுக்கு பேர் தான் சீப் கார்னர் ஸ்டோன், தலைக்கல். அந்த தலைக்கல்லானது அந்த அன்பாக இந்த பிரமிட்ல அந்த தலைக்கல்லா இருக்கிறது. அந்த தலைக்கல்லுக்குள் நீங்கள் வர வேண்டும், தலைக்கல்லுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா 7 சபை காலத்துள்ள ஜனங்கள் எபேசு, சிம்ருனா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா சபை காலம் முடிஞ்சிருச்சு. 7 சபையும் முடிஞ்சிருச்சு. அப்ப 7 சபை காலத்து புத்தியுள்ள கன்னிகள் எல்லாமே தலைக்கல்லுக்குள்ள வந்துட்டாங்க. 7 சபை காலத்து புத்தியுள்ள கன்னிகைகள், ஒவ்வொரு சபை காலத்திலையும் புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்கிறாங்க. 5 கன்னி புத்தி உள்ளது, 5 கன்னி புத்தி இல்லாதது. ஆனா ஒவ்வொரு சபை கால புத்தியுள்ள கன்னிகள் எல்லாமே உன்னதத்துக்கு வந்து விட்டார்கள், தலைக்கல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏனென்றால் சபை காலம் முடிஞ்சிச்சுன்னா உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து அவர்கள் தலைக்கல்லுக்குள் வந்து விட்டார்கள். அவங்க எங்க வந்துட்டாங்க? தலைக்கல்லுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப தலைக்கல் என்றால் நாம இருக்கணும் தலைக்குள்ள வந்துட்டோம், அவங்களும் தலைக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப நாம இங்க மாம்சத்துல ஜென்ம சரீரத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் இங்க இருக்கிறாங்க. நாம தலைக்கல்லுக்குள்ள இருந்தா அவங்களும் தலைக்கல்லுக்குள்ள இருக்கிறாங்க. நாம உன்னதத்துல இருந்தா அவங்களும் உன்னதத்துல இருக்கிறாங்க. நாம உள்துறைக்குள்ள இருந்தா அவங்களும் உள்துறைக்குள்ள இருக்காங்க. அவங்களும் தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டாங்க. மகிமையின் சரீரத்துக்குள்ள அவர்கள் வருவதற்கு முன்பதாக ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இங்க இருக்கிறாங்க. அதைத்தான் நாம் விசுவாச கண்கொண்டு பார்க்க வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுவது நிறைவேறிவிட்டது. ஆண்டவரினை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளுதல் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். உங்களை எடுத்துக்கொண்டு விட்டார். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. உங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் அர்த்தம். உங்களை தேவன் பயன்படுத்த இந்த பொருளை உபயோகிக்கிற வரைக்கும் நீங்க கீழே வச்சிருக்கலாம், உபயோகிக்கலாம். ஆனா இது எடுத்துக்கொள்ளப்படுவதில் இருக்கிறது. ஏனென்றால் இது உபயோகத்தில் இருக்கிறது. இது இந்த பொருள் உபயோகத்தில் இருக்கு. உபயோகத்தில் இல்லாம தூக்கி பறந்து மேல தூக்கி போட்டா இதை நீங்கள் பயன்படுத்துவதில்லை என்று அர்த்தம். ஆமா, இந்த வருஷம் தானே வாசிங்க. யார்கிட்ட சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு யூதர்கிட்ட பேசுறாரு. யூதர்கள் அவர் அற்பமா நினைச்சாங்க, ஏற்றுக்கொள்ளல. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளல.
முதலாம் நூற்றாண்டுல அவங்க இப்ப அந்த முதல் அப்போஸ்தலர் காலத்துல அவங்க தலைமுறையில உள்ளவங்க தான் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா. அப்போஸ்தலர்கள்லாம் மரிச்சதுக்கு அப்புறம் முதலாம் நூற்றாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனா கிபி 70 எல்லாமே முடிஞ்சு வச்சு தீத்துராயன் காலத்திலேயே அவர் சிதறிக்கப்பட்டார்கள். ஆகையினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அற்பமாக நினைத்தார்கள். அந்த தலைக்கல்லை அவர்கள் அற்பமாக நினைத்தார்கள். அதுதான் இந்த மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டு பேர் சொல்றார். ஆமா, அங்க ஊமை இது. இந்த ஊமையை தான் இது வந்து ஊமை. ஃபர்ஸ்ட் இது வந்து ஊமை. இந்த ஊமையை பேதர் சொல்றான். எல்லாமே ஊமை. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே சீப்கள் மேலே தலைக்கல் ஆயிட்டுன்னு சொல்லி அது வீடு கட்டக்கூடிய லிட்டரா நீங்க வீடு கட்டல. அப்ப ஊமை இங்க ஊமையா சொல்றாரு. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் இஸ்ரவேல் தான் ஆகாது. இயேசு அற்பமான மனவாட்டி அற்பமா தான் பட்டிருக்கணும். இயேசுவை புறக்கணிச்சா உங்களையும் புறக்கணிக்கணும் மொத்தத்துக்கு. ஏன்னா பச்சை மரத்துக்கு இந்த பண்ணா பட்டை மரத்துக்கு இந்த பண்றாரு. அப்ப நம்மளையும் புறக்கணிக்கணும். புறக்கணிச்சாதான் வார்த்தை நிமித்தம் நிந்தை நர வேண்டும். அப்ப நம்ம தலைக்கல்கள் இருந்தோம்னா நம்மளையும் புறக்கணிச்சுக்கணும். உலக சபைகள் நம்மளை யார் புறக்கணிக்கணும்? ஸ்தாபன சபைகள், உலக சபைகள் நம்மை புறக்கணிக்க வேண்டும். நம்மை அற்பமாக எண்ண வேண்டும். அப்போ இப்ப கூட நம்மள பாராட்டுறாங்க. நம்மளை யாரும் பாராட்டாங்களா? இந்த செய்தியில் உள்ளவ என் டைம் மெசேஜில் உள்ளவன நம்மை அற்பமாக தான் நினைக்கிறார்கள். ஆனா ஒரு நேரம் வரும் பொழுது, ராஜாவும் ராணியுமாக வரும் பொழுது அவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கக்கூடிய நேரம் வரும். நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்னென்ன நடந்தோ உங்களுக்கு நடந்தாதான் நீங்க மனவாட்டி. இயேசு கிறிஸ்துக்கு என்னென்ன பாடுகள் என்னென்ன நிந்தைகள் வந்ததோ அதே இது தாவீதுக்கு வந்துச்சு. அதே தாவீதுக்கும் வந்துச்சு. தாவீது புறக்கணிக்கப்பட்ட ராஜாவா இருந்தான். தாவீதும் கைவிடப்பட்டார். சொந்த ஜனங்கள் தாவீது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல யூத ஜனங்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டார் என்று பவுல் சொல்றார். யூத ஜனங்கள் இயேசுவை புறக்கணிச்சுட்டாங்க, அற்பமா நினைச்சாங்க. அற்பமா என்ன? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அதான் அற்பம். இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் தகப்பன் நம்ம கூட இருக்கிறாங்களே, இவன் சாதாரண மனுஷனா இருக்கிறவன் தன்னை தேவன் சொல்லிக் கொண்டு இருக்கிற நினைக்கிறான் இல்லையா? அப்ப அதேதான், அதே காரியத்தை நீங்கள் மனவாட்டி நான் தேவபுத்திரர் என்று நீங்க சொல்லுகிறவல்ல, அவங்களுக்கு எப்படி தேவபுத்திரன் சொல்லலாம்? அவர் நம்மை அற்பமாக நினைக்க வேண்டும். அப்ப அற்பமாக நினைத்தல் என்றால் தலைக்கல்லை புறக்கணித்தல். அந்த தலைக்கல்ல புறக்கணிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியில் அந்த தலைக்கல் மேலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. புறக்கணிக்கப்பட்ட கல்லானது கடைசியில் எங்க கொண்டு வந்து வைக்கப்பட்டது? பிரமிட உன்னதத்திலே கொண்டு வைக்கப்பட்டது. அப்போ தேவன் நம்மை உயர்த்தும் போது, ராஜாவும் ராணியுமாக வரும் பொழுது, புறக்கணிக்கப்பட்டவர்கள் நாம், இயேசுவும் புறக்கணிக்கப்பட்டார். புறக்கணிக்கப்பட்ட மணவாளன் இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டி சபையும் ராஜாவும் ராணியுமாக இந்த பூமியை ஆளுவதற்கு 1000 வருஷத்திலே ஆளுவதற்கு வருகிற வேலைதான். அந்த வேலைதான் மூன்றாவது வருகை. இப்ப இரண்டாம் வருகை நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறார். அப்ப ஏற்றுக்கொண்டது இப்ப யாரை ஏற்றுக்கொண்டார்? அவருடைய வருகை வந்துருச்சு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களதான் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். வருகை இல்ல, வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆல்ரெடி கைவிடப்பட்டவர்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், அப்ப அவனுக்குள்ள பரிசுத்தாவி இல்லைன்னு அர்த்தம். எந்த வருஷக்காரன் என்ன சொல்றான்? எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கு, ஆனா தேவன் இல்லைன்னா. எனக்குள்ள பரிசுத்தாவியா இருக்கிறாரு, ஆனா இயேசு எனக்குள்ள இல்லைன்னா. ஏனென்றால் இன்னைக்கு எந்த மெசேஜில் உள்ளவங்கள இயேசு வேற, பிதா வேற, பரிசுத்தாவி வேற என்று பிரித்து அது பெரிய ஓடிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ். அந்த ஊட்டி ஜெயராமா அவர் ஒரு கத்துல இருக்கிறாரு, கோவை ராஜா ஒரு கத்துல இருக்கிறாரு, ஜானகிராமா காஷ்மீர் அவரும் அவள இயேசு வேற பிதா வேற. இதேதான் எங்க சொல்றான், இயேசு வேற பிதா வேற. அப்ப தொழுகைக்குரியது பிதாதான் அப்படின்னு அவன் சொல்றான். தொழுகைக்குரியவர் பிதா, இயேசுவை தொண்டு கொள்ளக்கூடாது அப்படின்னு இயேசு என்ற நாமத்தை தொண்டு கொள்ளக்கூடாது, யெகோவா என்ற நாமத்தை தொண்டு கொள்ளணும் சொல்றதுதான் யெகோவா விட்னஸ்.
அதே ஆவி இங்க செய்திக்குள்ள உள்ளவங்கள்ட்ட கடந்து வருகிறது. அதே ஆவி யெகோவாவை தொழுது கொள்ள வேண்டும். யாவே என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த யெகோவா தேவனை தொழுது கொள்ள வேண்டும், இயேசுவை தொழுது கொள்ளக்கூடாது. அப்ப இயேசுதான் யெகோவா. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவின் தீர்க்கதரிசி பல செய்திகள் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் தான், புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து. அப்ப பழைய யெகோவாவும் இயேசுவும் ஒண்ணு. மாம்சத்திலே வந்திருக்கிறபடினால் அவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தா திரும்ப யெகோவா ஸ்தானத்துக்கு போயிட்டார். 3 வருஷ ஊழியத்துலதான் அவர் இயேசுக்கு குமாரனுடைய செய்தார். அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே பிதாஸ்தானத்துக்கு போயிட்டார். இப்ப அவர் என்னவா இருக்கிறாரு? பிதாவா இருக்கிறார். குமாரனுடைய ஸ்தானம் டெம்பரவரி. குமாரனுடைய ஸ்தானம் நீங்களுமே சின்ன பிள்ளை எத்தனை வருஷம் சின்ன பிள்ளையா இருப்பீங்களா? குறிப்பிட்ட வயசானவன பெரியாளாயிருங்க. அப்ப சிறு பிள்ளை குமாரத்துவம் எல்லாமே டெம்பரவரி. பிதாத்துவம் தான் நிரந்தரம். அப்ப தேவன் பிதாவா இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் அவரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்ப குமாரனை தொழுது கொள்ளக்கூடாது ஒரு குரூப். என் டைம் மெசேஜ் சொல்றேன். சாபனத்துக்காரன் அவன் கூறுறேன், என் செய்தியை கையில வச்சுக்கிட்டு இயேசுவை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். செய்தியை கையில் வைத்துக் கொண்டு பிரண்ணாம் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணா பதில் கிடைக்காது. இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணா பதில் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி செய்தியில் உள்ளவங்க இருக்காங்க. பிரணாம் கிறிஸ்து அவர் என்ன சொன்னாரு? குமாரனை தொழுது கொள்ளக்கூடாது. யாரை தொழுது கொள்ளணும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப இதைத்தான் புரிஞ்சிக்காம குமாரனை தொழுது கொள்ளக்கூடாது இந்த பாதியிலே நிறுத்திடும். குமாரன் பிதாவா ஆயிட்டார். ஏற்கனவே பிதாவா இருந்தவர் தான் குமாரனா வந்தார். வேற ஆள் கிடையாது. பிதாவா இருந்த தேவன் குமாரனா வந்தார். குமாரன தேவன் திரும்ப பிதாவாயிட்டார். அப்ப அவர் பிதா ஸ்தானத்தில் வைத்து தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஸ்தாபனத்துக்காரன் இன்னைக்கு பேசலாம் யூடியூப்ல. அருமையா இந்த தாடி வச்சிருக்க இயேசுவை நீங்கள் தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்னா அவன் தெளிவா பேசுவான். தாடி வச்சிட்டு இருக்கிற இயேசுவை தொழுது கொள்ளக்கூடாது. உயிர்த்தெழுந்தோடு சரீரம் மாறிவிட்டது. குமாரனை தொழுது பிதா ஸ்தானத்தை அவன் தொழுகணும். அவன் அழகா பேசுறான். யார் இந்த சிவப்பு கடாரி பத்தி பேசுறான்ல அந்த நபர் யூடியூப்ல வந்துச்சு. அவன் பிரணாம் செய்தி படிச்சாலும் படிக்கலையோ சரியா பேசுறான். இந்த பைபிள் எழுதுனதா யாரு? ஸ்தாபனத்துக்காரன் தானே. அப்ப ஸ்தாபனத்துக்காரன் எழுத பைபிள் ஏன் படிக்கணும்? அப்படி பைபிள் தூக்கி போடலாமா? பைபிள் எழுதுனது யாரு? பிரிண்ட் பண்ணது யாரு? பைபிள் பிரிண்ட் பண்ணது யாரு? திருத்துவக்காரங்க. எல்லாம் திருத்துவக்காரங்க தானே. நிறைய பாட்டு பாடுறோம். நிறைய பாட்டு எழுதுனது யாரு? திருத்துவக்காரங்க தான். அப்ப அப்ப இந்த பைபிளுக்கு நம்ம வேற பைபிள் நாமளே தனியா பிரிண்ட் பண்ணிக்கணும். இரண்டாம் செய்தியில் நாங்க தனியா அப்படி கிடையாது. ஆகையினால ஸ்தாபனத்துல உள்ள அந்தந்த காலத்து வெளிச்சத்தின்படி, ஜான் வெஸ்லி காலத்துல வெளிச்சத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது தேவன் அங்கீகரிக்கிறார். அது அங்கீகரிச்சு அவங்களுக்கும் பரிசுத்தாவி ஊற்றினார். அப்ப தேவனுடைய வருகையானது அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்தாவியை கொடுக்கிறார். டோக்கன், அடையாளம், அச்சாரம். பெற்றுக்கொண்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது என்ன? தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுதல் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுதல் தான். ஏற்றுக்கொண்டார் என்றால் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். உங்களை பயன்படுத்த எல்லாத்துக்கும் ஒரு ஊழியர் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியர் இருக்கு. எல்லாம் அற்பமா நினைக்காதீங்க. ஏதோ ஒரு சிறிய ஊழியமாக இருக்கும். மனவாட்டி அனைவருக்குமே ஊழியம் உண்டு. ஒரு நோக்கத்திற்காக தேவன் வைத்திருக்கிறார். எந்த மனுஷனையும் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, எதுக்கும் லாய்க்கு இல்லாம தேவன் பிள்ளையா வைத்திருப்பதில்லை, மனவாட்டியா வைத்திருப்பதில்லை. உபயோகத்துக்கே ஆகாதவர்களே தேவன் மனைவியாகவோ குமாரனாகவோ தெரிந்து கொள்வதில்லை. ஏதோ ஒரு உபயோகத்துக்காக வைத்திருக்கிறார். அந்த உபயோகத்தை அவரவர்கள் புரிந்து கொண்டால் தேவன் என்னை எதற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவை பெற்று பரிசுத்தாவியுடைய வழிநடத்தல் நீங்கள் எப்போது இருக்கிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களை எடுத்துக்கொண்டார்னு அர்த்தம். தேவன் உங்களை
எடுத்துக்கொண்டார். அப்ப பரிசுத்தாவி பெறதான் முக்கியம். பரிசுத்தாவி பெறல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா தலையாட்டாதீங்க யாருமே. ஆனா பரிசுத்தாவி ஊற்றப்படுவதற்கு நேரம் முடிய போகுது. இப்ப அசால்ட்டா இருந்துட்டு தேவன் பரிசுத்தாவியான 1,44,000 பேர் கொடுப்பதற்கு யூதர்ட்ட போயிட்டாருன்னா அப்ப இங்க பரிசுத்தாவி ஊற்றப்படுதல் நிறுத்தப்படும். பரிசுத்தாவி ஊற்றப்படுதல் நிறுத்தப்பட்ட ஆயிற்று கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். அப்ப பரிசுத்தாவி நிறுத்தப்பட்டாயிற்று என்றால் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்றால் தேவன் நோவா பேலைய வாசல் அடைச்சிட்டாரு என்ன அர்த்தம்? நோவாவை எடுத்துக்கொண்டா. அது வரைக்கும் வாசல் திறந்தா இருந்தது. டெய்லி நோவா பேலைக்குள்ள போய் பார்ப்பான், வெளியே போவான் வருவான். பேலைக்குள்ள எல்லா மிருகங்களும் இருக்கான்னு பார்ப்பான். உள்ள தீனியெல்லாம் கொண்டு வந்து வச்சு அத்தனை மிருகங்களுக்கு தேவையான ஆகாரத்தை வைத்தான். டெய்லி நோவா பேலைக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் உள்ளே இருக்கும்போது கர்த்தர் வாசலை அடைத்தார். அப்ப வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்றால் பரிசுத்தாவி ஊற்றப்படுதல் நிறுத்தப்பட்டு விட்டது. பரிசுத்தாவி ஊற்றப்படுதல் நிறுத்தப்பட்டு விட்டது என்றால் நீங்கள் மனவாட்டியாகவோ இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையாகவோ இருக்க முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகவோ இயேசு கிறிஸ்து குமாரனும் குமார்த்தியாகவோ இருக்க முடியாது. ஆகையினால நீங்க இப்ப 1000 வருட அரசாட்சிக்கு இப்ப சின்ன பிள்ளைகள் என்ன நினைக்கலாம்? சின்ன பிள்ளைகளை பத்தி பிரச்சனை இல்லை. 1000 வருட அரசாட்சியிலே அந்த பிள்ளைகள் கடந்து வரும். ஆனால் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க கைவிடப்படும். அவர்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ளேயும் வர முடியாது. 1000 வருட அரசாட்சிக்குள்ள வர முடியாது. திரும்பவும் சொல்றேன், அப்ப அவர்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ள வந்தாலும் அவங்க கைவிடப்பட்டவர்கள் தான். 1000 வருட அரசாட்சிக்குள் வந்தாலும் அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் தான். வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெள்ளாடு லிஸ்ட்ல தான் போயிடுவாங்க. செம்மறியாடாக முன்குறிக்கப்பட்ட லிஸ்ட்ல வர முடியாது. ஆக நான் திரும்பவும் சொல்லுகிறேன். அப்ப வருகை 3 முறை என்பதை எப்பவுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தேவன் இந்த உலகத்தில் முதலாவது லோகாசா இருந்தார். ஆவியான தேவன் லோகாசா இருந்தார். லோகாசனா என்ன அர்த்தம்? லோகாசனா இது லோகாஸ் என்றால் என்ன? வாசிங்க இந்த புக்ல. 16ஆம் பக்கம் 44 பேராகிராஃப். 16:44. மற்றொரு நாள் ஒருவர் பேசிக்கொண்டே இருந்ததை போன்று உள்ளது. தேவன் என்னவாக இருந்தார் என்று பேசிக்கொண்டே இருந்தார். தேவன் என்னவாக இருந்தார்? தேவன் லட்சம் வருடங்களுக்கு முன்பு, பல லட்ச வருடங்களுக்கு முன்பதாக அவர் இங்கே இருக்கின்ற இந்த விண்வெளியை போன்று இருந்தார். ஒரு 6000 வருஷத்துக்கு முன்பதாக இல்ல, பல லட்சம் வருடங்களுக்கு முன்பதாக. அதற்கு பின்னர் அவர் லோகாசு தேவன் விண்வெளியா முதல்ல எப்படி இருந்தாரா? விண்வெளியை போன்று இருந்தார். விண்வெளியை போன்ற ஸ்பேஸ், விண்வெளியை போன்று இருந்தார். அதற்கு பின்னர் அவர் லோகாசுக்குள்ளாக ஒன்று திரண்டார். அதற்கு பின்னர் அவர் லோகாசுக்குள்ளாக ஒன்று திரண்டார். லோகாசுக்குள்ளாக ஒன்று திரண்டார். பின்னர் லோகத்துக்குள்ளாக இருந்து கீழாக கிறிஸ்துவுக்குள் வந்தார். அப்ப லோகாஸ் என்ன அர்த்தம்? இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய சரீரம். லோகாஸ் என்றால் இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய சரீரமாக வந்தார். அதன் பின்பதாக கன்னி வயிற்றிலே பிறக்கும் பொழுது அந்த லோகாஸ் ஆவிக்குரிய சரீரம் தான் இயேசு கிறிஸ்துக்குள் வந்தது. அந்த லோகாசுக்குள்ள நீங்கள் நான் எல்லாரும் இருந்தோம், நிச்சயத்தில் இருந்தோம். லோகாசுக்குள்ள இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்தில் நீங்கள் நானும் இருந்தோம். ஆனா இந்த லோகாஸ் ஆனது பூமிக்கு எப்படி வர வேண்டும் என்றால், அந்த இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரம் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுகிற வேளையிலே அந்த பூமிக்கு அது வருகிறது. வாசிங்க. தேவன் அவ்விதமாக பூமிக்கு வந்து, தேவன் அவ்விதமாக லோகாசாகிய தேவன், லோகாசாகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய சரீரம். எப்பவுமே ஒரு குழந்தை பிறக்கும்போது ஆவி ரெடியா நிக்குது. ஒரு குழந்தை பிறக்கும்போது நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க மாம்சம் வெளிப்படுறது ஆவி ரெடியா நிக்குது. குழந்தை டெலிவரி ஆனோட முதல் சுவாசத்தை ஊதுகிற வேலை உங்கள் ஆவி அதுல போயிடுது. உங்கள் ஆவி எல்லா குழந்தைக்கும்
அவங்களுக்கு உண்டான ஆவி. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஆவி உள்ள போகும்? புரியலையா? நாமெல்லாம் மனுஷன் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய மிருகங்களுடைய சரீரம். நம்முடைய சரீரம் நம்ம கையை எது மாதிரி இருக்குதா? வீட்டு சொல்றாரு, நம்ம கையை குரங்கு கை மாதிரி இருக்குதான். என்ன கைய? அது எந்த குரங்கு? மனுஷ குரங்கு கை மாதிரி இருக்குதா? நம்ம கை மாதிரி குரங்குக்கு இருக்கா? குரங்கு கை மாதிரி நமக்கு இருக்கா? நம்ம கை மாதிரி குரங்கு இருக்கா? குரங்கு கை மாதிரி நமக்கு இருக்கா? இது எது முதல்ல உண்டானுச்சு? குரங்கு தான் முதல்ல உண்டாக்குனாரு. மனுஷன் 6 நாள் உண்டாக்குனாரு. முதல்ல யார உண்டாக்குனாரு? குரங்கு. அப்ப குரங்கு கை மாதிரி நம்ம கை இருக்கு. எப்படி இருக்கு? குரங்கு உடம்புக்கும் இந்த நம்ம மரத்துல பாக்க இந்த குரங்கு இல்ல, சிம்பன்சி குரங்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம கை மாதிரியே இருக்கும். கரெக்டா நம்ம விரல் மாதிரியே அதுக்கு இருக்கும். அந்த குரங்கு கை மாதிரி நம்ம கையை படைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம காலு கரடி கால் மாதிரி இருக்கலாம். எல்லா மிருகங்களும் கால் வித்தியாசம் இருக்கும். கரடி காலை போய் பாத்தீங்கன்னா நம்ம கால் மாதிரி இருக்கும். நம்ம கால் யார் மாதிரி இருக்கு? கரடியோட கால் மாதிரி இருக்கு. ஏன்னா கரடி தான் நீங்க சொல்லலாம், என் கால் மாதிரி கரடிக்கு படைச்சிருக்கிறாரு, என் கால் மாதிரி குரங்கு படைச்சிருந்தல. அதுக்கு அது மாதிரிதான் உங்களுக்கு படைச்சிருக்கிறாரு. முதல்ல அதை படைத்ததுனால. அப்ப இந்த மிருகத்தின் சாயலை பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி ஆவி இருக்கு. நம்ம பூமியில பிறக்கிற வேலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவி இருக்கு. இவரோட ஆவி டேவிட் ஆவி, இவரோட ஆவி தங்கமணி ஆவி, எலியாவின் ஆவி, எலிசா ஆவி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவி இருக்கு. அந்த உங்க சரீரத்துக்கு என்ன பேரோ அதுக்கு அந்த ஆவி. அந்த ஆவியானது எப்போ உங்களுக்குள்ள வந்துச்சு? பிறக்கும் போது ஹாஸ்பிட்டல் குழந்தை டெலிவரி ஆகும்போது முதல் அழுக, முதல் சுவாசத்தை அந்த குழந்தை சுவாசிக்கும் போது முதல்ல அழுகுது. அப்ப அழுகும் போது அந்த சுவாசத்துக்குள்ள உங்க ஆவி உள்ள போயிடுது. ஏன்னா அப்பதான் சுவாச உறுப்புகள் நல்லா வளர்ந்துருது. தாயின் வயிற்றுல சுவாச உறுப்புகள் கண்ணு காது மூக்குற பரிபூர்ண வளர்ச்சி அடைஞ்சோட பூரண குழந்தையாகிறது. பூரண குழந்தையான டெலிவரி. புறப்பிரசவத்துல பிறந்தா ரொம்ப ஆபத்து. ஆகையில 9 மாசமா அந்த டைம் வந்த பிறகு பிறக்கணும். அந்த நிறை மாதமான பிறகு அதான் பூரண வயது. அந்த குழந்தைக்கு தாயின் வயிற்றிலே இருக்கக்கூடிய பூரண வயது ஆனவுடன் அது வெளியே வரும்போது அது தன்னுடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றிலே இருந்து டெலிவரி ஆகும்போது அவருக்கு எந்த ஆவி போச்சு? பரிசுத்த ஆவியினாலே கரு உண்டானது. பரிசுத்த ஆவியினாலே கரு உண்டாகி வளர்ந்து குழந்தையாகி தாயின் வயிற்றுல மரியாள் வயிற்றுல குழந்தையாகுது. அதன் முதல் சுவாசத்தை மரியாள் பெற்றெடுக்கிற வேலையில பெத்லகேம்ல பெற்றெடுக்கிற வேலையில முதல் சுவாசத்தை பெறும்போது இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஆவி போகும்? உங்களுக்கு உங்க ஆவி. உங்களுக்குன்னு ஒரு ஆவி இருக்கு. டேவிட்டோட ஆவி, பாலாவோட ஆவி, ஒரு ஆவி இருக்குது. அவங்கவுங்க ஆவி அவங்கவுங்க சரீரத்துக்குள்ள பிறக்கும்போது போயிடுது. இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஆவி போகுது? இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசுக்குன்னு ஒரு ஆவி இல்ல, லோகாஸ் மொத்த ஆவி, தேவனுடைய மொத்த ஆவியும் அதுக்குள் போகும்போது இயேசு கிறிஸ்து தேவகுமாரனை பிறந்தார். தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் ஆனார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள லோகாஸ் என்ற ஆவி, அந்த லோகாசுக்குள்ள எல்லாரும் ஆவி இருக்கு. லோகாசுக்குள்ள நம்ம எல்லாரோட ஆவி இருந்தது. அது இயேசு கிறிஸ்துக்குள் பிறந்தது. ஆகையினால இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து யார் ஆவி இருந்ததோ அவங்கதான் மனவாட்டியாகவும் பிள்ளைகளாக வர முடியும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே அவருடைய ரத்த அணுக்களா இருந்தவர்கள். அப்ப அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த லோகாசை வாசிங்க. அவ்விதமாக பூமிக்கு வந்து பின்னர் நேராக மீண்டுமாய் தேவனுக்குள்ளாக செல்கிறார். இவ்விதமாக பூமிக்கு வந்து யெகோவா தேவன் லோகாஸாக மாறி அந்த லோகாஸ் ஆனவர் இயேசு கிறிஸ்துக்குள் வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது எங்க போறாரு? வாசிங்க. அவ்விதமா பூமிக்கு வந்த பின்னர் நேராக மீண்டும் தேவனுக்குள்ளாக செல்கிறார். அந்த லோகாஸ் மீண்டும் தேவனுக்குள்ளாக சென்று விடுகிறது. லோகாஸ் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய சரீரம் தான் லோகாஸ். வாசிக்க நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அப்படி ஆகாய வெளியிலிருந்து, அதாவது நிச்சயத்திலிருந்து சுழன்று கொண்டு ஒன்று சேர்ந்து லோகத்துக்குள்ளாக வந்து அதன் பின் லோகத்திலிருந்து அப்படியே மனிதனுக்குள்ளாக சென்று
பின்னர் மீண்டுமாய் திரும்புகிறார். எதற்கு என்றால் விழுந்து போன மனிதனை மீட்க வேண்டும். அது ஒன்று மாத்திரமே அவருடைய நோக்கம். லோகாசிலிருந்து மனிதனுக்குள்ளாக இயேசுவாக வந்து பின்னர் மீண்டுமாக லோகத்துக்குள்ளாக வந்து அதன் பின் லோகத்துக்குள்ளாக அப்படியே அந்த மனிதனுக்குள்ளாக சென்று பின்னர் மீண்டுமாய் திரும்புகிறார். இதற்கால் விழுந்து போன மனிதனை மீட்க வேண்டும். அது ஒன்று மாத்திரமே அவருடைய நோக்கம். தேவன் விழுந்து போன முதலாம் வருகை தேவன் யெகோவா தேவன் லோகாஸாக மாறி அந்த லோகாஸ் என்ற ஆவிக்குரிய சரீரமாக இருந்தவர் இயேசு கிறிஸ்துக்குள் வந்து, அதான் உங்க எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஆவி வேற, இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஆவி வேற. அது இயேசு கிறிஸ்து என்ற மனித ஆவி அல்ல, லோகாஸ். ஏனென்றால் அந்த ஒரு ஆவிக்குள்ள எல்லா ஆவியும் இருக்கு, லோகாஸுக்குள்ள எல்லா ஆவியும் இருக்கு. எப்படி ஆதாமுக்குள்ள எல்லாருடைய ஆவியும் இருந்தா இல்லையா? ஆதாமுக்குள்ள எல்லா ஆவியும் இருந்தா இல்லையா? ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? வாசிங்க. ஆவி அவருக்குள் பரிபூர்ணமா இருந்தது ஆதாமுக்குள். வாசிங்க அந்த சகரியாவா சகரியா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கட்சி வயசுல ராகி நாட் சிங்குலர் ப்ளூரல். கடவுள் வந்து சிங்குலர்ல ப்ளூரல் தானே? கடவுள் ப்ளூரல். ஆமா, ஒருமை இல்ல பன்மை தானே? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்துல சகரியா மல்கியா 2 ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாய் தேவ பக்தர்கள் சந்ததி பெரும்படியாகத்தானே. ஆவி ஆதாமுக்குள்ள இருந்தது, அவன் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க தவறிவிட்டான். அவன் மாம்சத்துக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆரம்பித்து விட்டான். பாவத்து நிமித்தம் மாம்சத்துக்குரிய பெற்றெடுக்கிற பிள்ளைகளை வந்ததுனால எல்லாம் மாம்ச சரீரத்திலே மாம்ச பிள்ளைகளாக கலப்படமாக பிறந்து விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் திரும்ப அந்த வசனத்தை நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள லோகாஸ் ஆகி ஆவி பரிபூர்ணமா இருந்தது. லோகாசோட ஆவி பரிபூர்ணமா இருந்தது. அந்த லோகாசோட ஆவிக்குள்ளதான் நீ யார் யார் இருந்தார்களோ அவர்கள் தான் வெளியே வர முடியும், அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மனவாட்டியாக வெளியே வர முடியும். அப்ப அந்த பரிபூர்ண ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தார். அந்த பரிபூர்ண ஆவி கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி எல்லார் மேலே ஊத்தப்பட்டது. இப்ப இதை வாசிங்க. இதற்கு என்றால் விழுந்து போன மனிதனை மீட்க வேண்டும். அது ஒன்று மட்டுமே அவருடைய நோக்கம். இப்போது அவர் மீட்பராக வந்ததற்கு காரணம் அதுதான். இப்போது தேவன் ஒரு மீட்பராக ஆவதற்கு முன்பாக நியமத்தின்படி அவர் இனத்தான் மீட்பராக இருந்ததாக வேண்டும். அவர் ஒரு நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டியதாக இருந்தது. அவர் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டியதாக இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து அந்த லோகாஸா இருந்தாலும் அவர் நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டார். நம்முடைய குரங்கு கை உள்ள சரீரத்தை எடுத்துக்கொண்டாராம். நம்முடைய கரடியின் கால் உள்ள சரீரத்தை தேவன் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். மிருகத்தின் சாயலை எடுத்துக்கொண்டார். மிருகத்தின் சரீரத்தை ஏற்றுக்கொண்டார். சர்ப்பத்தின் சரீரத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இனத்தான் மீட்பராக வர வேண்டியது அவசியமா இருந்தது. வாசிங்க. அதிலே தேவன் அவருடைய முதல் மனிதனை உண்டாக்கின போது அவர் அவனை ஆவியை கொண்டு உருவாக்கினார். ஆவியானது மனிதனை காண முடியாது. ஆதியாகமம் 1:27 முதல் மனிதனை உண்டாக்கின போது அவர் ஆவியை கொண்டு உண்டாக்கினார். அப்ப ஆதியாகமம் 1:27 சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆவி மனிதனாக இருந்தான். அவன் என்ன மனிதன்? ஆவி மனிதனாக இருந்தான். ஆவி மனிதனாக இருக்கும் பொழுது பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். இந்த ஜென்ம சரித்திரத்துக்கு அப்புறம் இல்ல, ஆவியா இருக்கும்போது ஆவி மனிதனாக இருந்தான். அதுதான் ஆவி மனிதனாக இருக்கும்போது அவன் பழுகி பெரிய பூமி நிரப்ப வேண்டியவனாக இருந்தான். ஆவி மனிதனாக இருக்கும்போது அவர் என்ன பண்ண, இப்ப அதே இயேசு ஆவி மனிதனாக மாறுறான். பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து ஆவி மனிதனாக மாறிவிட்டார். சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும்.
அதான் நிறைய பரிசுத்தாவிய ஒரு பொருளாவோ வேறொரு பரிசுத்தாவிய ஒரு மேட்டரா எடுத்து அது ஒரு ஆள் தத்துவமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆவி மனிதனாக இயேசு கிறிஸ்து ஆதி பழைய பாட்டு காலத்திலே தேவன் ஆதாமை ஆவி மனிதனாக படைத்தார். ஆதியா 1:27 2:7 தான் மண்ணிலிருந்து உருவாக்கி அந்த ஆவி மனிதனை அதுக்குள்ள வச்சார். எப்படி லோகாச இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தது போல அந்த ஆவி மனிதனை அந்த சரீரத்தில் வைத்தார். ஆரம்பத்தில் அவன் ஆவி மனிதனாக இருந்தான். வாசிங்க. ஆவியானது மனிதனுடைய காண முடியாத பாகமாக இருக்கிறது. ஆவியானது ஒரு மனிதனுடைய காண முடியாத பாகம். உங்க சரீரத்துல எது காண முடியாத பாகம்? ஆவி பார்க்கவே முடியாது. ஆனா சரீரத்தை பார்க்கலாம், ஆத்மாவும் பார்க்கலாம். ஆவியை பார்க்கவே முடியாது. அந்த காண முடியாத சரீரத்தில் தான் ஆதாம் இருந்தானா. இந்த செய்தி அவ்வளவு ரகசியங்களை கொண்டிருக்கிறது. ஆதாம் காண முடியாத சரீரத்தில் இருந்தான். எப்படி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் காண முடியாத சரீரத்தில் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் காண முடியாத சரீரத்தில் இருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவி இங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறார்? நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறார். இங்க இருக்கிறார் என்றால் அவர் காண முடியாத சரீரத்தில் இருக்கிறார். ஆதாம் ஆதியிலே அவ்வாறு தான் இருந்தான். அவன் காண முடியாத ஆவி சரீரத்தில் இருந்தான். வாசிங்க. நீங்கள் அதனை காண முடியாது. இப்பொழுது தேவன் மனிதனை அவருடைய சொந்த சாயலில் உருவாக்கினார். நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த காண முடியாத சரீரத்தை தான் அவனை உருவாக்கினார். அவருடைய சொந்த சாயல், அதுதான் தேவசாயம். தேவசாயல் என்பது காண முடியாத சரீரம். இப்பொழுது கீழே வாசிங்க. தேவன் மனிதனை அவருடைய சொந்த சாயலில் உண்டாக்கினார். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதாகமும் கூறுகிறது. முதலாவதாக உருவாக்கப்பட்ட மனிதனானவன் எல்லா சிருஷ்டிப்பின் மேலாக ஆளுகை செய்யும்படி உண்டாக்கப்பட்டான். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த சபையின் மேலாக ஆளுகை கொண்டிருக்கிறாரோ அது போன்று அவன் இருந்தான். புரியுதா? அவன் எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் ஆளுகை செய்கிறவனா இருந்தான். அவன் யானை, புலி, சிங்கம் எல்லாத்தையுமே அவன் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து ஆளுகை செய்தான். ஆவிக்குரிய சரீரத்தில் அவன் ஆளுகை செய்யக்கூடியவனாக இருந்தான். அவன் ஆவியா இருந்தான். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அதே போல் சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய ஆவிக்குரிய சரீரத்திலே இருக்கிறார். இப்போ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவன். அவர் எப்படி இருக்கிறார்? ஆளுகை செய்யக்கூடியவராய் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஆவியின் சரீரத்திலே இருந்து சிங்கம் புலிலாம் அவனுக்கு கட்டுப்பட்டிருந்தது. ஏன்னா சிங்கம் அவனை கடிக்க முடியாது, எந்த பாதிப்பு அவனுக்கு கிடையாது. அவன் ஆவிக்குரிய ஆளுகை செய்யக்கூடியவனாக இருந்தான். ஆணும் பெண்ணுமாக இருந்தான். தேவ சாயலாகவே இருந்தான். அவன் எப்ப மிருக சாயலாக உண்டாக்கப்படுகிறானோ, மிருக சாயலாக உண்டாக்கப்பட்ட பிற்பாடுதான் ஆளுகை கைமாற வேண்டியதாக இருந்தது. வாசிங்க. அகில பரிசுத்த ஆவியானவர் எப்படி இன்று சபையின் மேலாக ஆளுகை கொண்டிருக்கிறாரோ அது போன்று அவன் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எப்படி சபையில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரோ அது போலதான் அவன் ஆதாம் இருந்தான். அவன் சிருஷ்டிப்பை வழிநடத்தினான். அவன் தேவனுடைய சிருஷ்டிப்பை வழிநடத்தினான். தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய எல்லா உலகம் பூரா உள்ள அனைத்து மிருகங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவன் வழி நடத்தினான். அவன் அதை மேய்த்துக் கொண்டிருந்தான். சிங்கம் புலி கரையில் அவன் சொல் பேசி வழி நடத்திக் கொண்டிருந்தான். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிருஷ்டிப்பாகிய நம்மை வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். வாசிக்க. அவன் விலங்குகளை வழிநடத்தினான். ஆனால் நிலத்தை பண்படுத்த ஒரு மனிதனும் இல்லாதிருந்தது. அவன் ஆவின் சரீரத்தில் இருந்தான். நிலத்தை பண்படுத்த ஒரு மனிதனும் இல்லாதிருந்தது. இப்பொழுது தேவன் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார். நிலத்தை பண்படுத்த நாம் இருக்கிறோம். அன்றைக்கு ஆவியின் சரீரத்திலே ஆதாம் இருந்தான். நிலத்தை பண்படுத்த மனிதன் இல்லை. அப்ப இந்த அவனுக்கு நிலத்தை பண்படுத்தும்படியாக மண்ணில்